மாற்றுத்திறனாளி இளைஞர்களுக்கு சொந்த செலவில் வாகனம் வழங்கி நிகழ்ச்சியை ஏற்படுத்திய மதுரை மாவட்ட ஆட்சியர். மதுரை முடக்காத்தான் பகுதியைச் சேர்ந்த மாரீஸ்வரி என்பவரது மகனான பழனிக்குமார் என்ற மாற்றுத்திறனாளி மற்றும் மனநலம் குன்றிய இளைஞரை அவரது தாயார் கடந்த 22 ஆண்டுகளாக பராமரித்து வளர்த்து வருகிறார். அவரால் நடக்க முடியாத சூழலில் தனது மகனை வெளியில் அழைத்து செல்லும் போது இடுப்பில் சுமந்து திரிவதாக மதுரை மாவட்ட ஆட்சியர் அன்பழகனிடம் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக மனு அளித்திருந்தார். அந்த மனுவில் கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக தனது மகனை அழைத்து செல்ல வாகனம் வேண்டும் என கோரிக்கை விடுத்த நிலையில் உதவிகள் கிடைக்கவில்லை என கூறியிருந்தார். இந்நிலையில் புகாரை பெற்றுக்கொண்ட மாவட்ட ஆட்சியர் அன்பழகன் தனது உதவியாளர் மற்றும் தன்னார்வலர் உதவியுடன் புதிய வடிவமைப்பில் இளைஞர் அமரக்கூடிய வகையில் இருக்கையுடன் கூடிய இருசக்கர வாகனத்தை வழங்கினார். இதையடுத்து மாற்றுத்திறனாளி இளைஞரை வாகனத்தில் அமர வைத்து இளைஞரின் கால்களை தனது இடுப்பில் பிடித்தவாறு மாவட்ட ஆட்சியர் அன்பழகன் அழைத்து சென்றார். அப்பொழுது மாற்றுத்திறனாளி இளைஞர் தனது சிரிப்பின் மூலமாக எல்லையில்லா மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி ஆட்சியருக்கு நன்றி தெரிவித்தார். மாற்றுத்திறனாளி இளைஞரின் தாயாரின் 22 ஆண்டு சுமைக்கு ஓய்வளித்து உதவிய மாவட்ட ஆட்சியரின் உதவி புரியும் செயல் அனைத்து தரப்பினரையும் நெகிழ்ச்சி அடைய செய்தது. ஏற்கனவே இதே மாவட்ட ஆட்சியர் வாடகை வீட்டிற்கான முன்தொகையை தர மறுப்பதாக எழுந்த குற்றச்சாட்டில் மூதாட்டி ஒருவரை தனது காரிலேயே அழைத்து சென்று பண உதவி செய்து புகார் மீது உரிய நடவடிக்கை எடுத்தார் என்பது கரூரில் பணிபுரிந்த போது பணி ஓய்வு பெற்ற தனது ஓட்டுநரை தானே காரை ஓட்டியபடி வீட்டிற்கு அழைத்து சென்றதும் நினைவு கூறத்தக்கது. தள்ளிலிங்க வண்டி ஒண்ணுங்க இன்னும் கொஞ்சம் நான் ஃப்ரெண்டு அடிச்சுக்கவே மாட்டேன். ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி சார். 22 வயசு சார். வேற எந்த விதமான உதவி